நம பார்வதீபதையே அரர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான நடராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவருளையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவருளையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன். அளவு சாப்பாடு ஏதோ ஹோட்டலில் போய் மதியம் சாப்பாடு கேட்ட மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வேளைக்கு எவ்வளவு சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எல்லாத்துக்கும் மேலே எதை சாப்பிடக்கூடாது என்பது பற்றிய பதிவு இது. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை இயற்றிய நீதி நூலில் உணவு, ஒழுக்கம், உடல் நலம், வாழ்க்கை நெறின்னு பல நீதி கருத்துக்கள் பாடலாக இடம்பெற்றுள்ளன. யார் இந்த வேதநாயகம் பிள்ளை? மாயூரம் என்று சொல்லக்கூடிய மயிலாடுதுறையில் முன்சீஃபாக இருந்தவர். இவர் மாற்று சமயத்தவராக இருந்த போதும் அவரின் தமிழ் பற்று திருவாவடுதுறை ஆதீனத்து 16வது குருமூர்த்திகள் மேலகரம் சுப்பிரமணிய தேசிகர்பால் பெரும் பற்று கொள்ள வைத்தது. அவர் அடிக்கடி சன்னிதானத்தை தரிசித்து தமிழ் இலக்கண இலக்கியம் குறித்து உரையாடி மகிழ்வது வழக்கம். அப்படி ஒரு நாள் வந்து ஆசி பெற்று தன் இல்லம் திரும்பிய அவர் அன்று இரவு சூர் வந்து வணங்கு மேன்மை சுப்பிரமணிய தேவே, நேர் வந்து நினை கண்டு நேற்று ராத்திரியே மீண்டேன், ஊர் வந்து சேர்ந்தேன் என்றன் உளன் வந்து சேரக்காணேன், ஆர் வந்து சொல்லினும் கேளேன் அவனை இங்கு அனுப்புவாயேன்னு ஒரு மடல் வரைந்து சன்னிதானத்துக்கு அனுப்பி வச்சாராம். அதாவது, நேற்று இரவு உங்களை சந்திச்சுட்டு என் ஊருக்கு திரும்பி வந்துட்டேன், ஆனால் என் மனசு மட்டும் உங்கள்கிட்டயே இருக்குது, தயவு செய்து யாருக்கிட்டையாவது அதை கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னார்னா அது எந்த அளவுக்கு அவர் சன்னிதானத்தின் மேல் அன்பும் மரியாதையும் பக்தியும் கொண்டிருந்தார் என்பதை நமக்கு காட்டுது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அவர் உணவு குறித்து இயற்றிய பாடலில் கொள்ளுரு நீரை கொண்ட குளங்கரை புரண்டு முன்னம் உள்ள நீரையும் இழக்கும் உண்மை போல் பேரகட்டின் பள்ளம் மேடாக உண்ணும் பதம் உடல் வளத்தை போக்கும் எள்ளலில் சிற்றுணவால் அற்று உடலெங்கும் இயங்கும் மாலோன்னு நமக்கு தெரிவிக்கிறார். அதாவது, மழைக்காலத்தில் ஒரு குளத்தில் நீர் சேருது, கொஞ்ச நேரம் வரைக்கும் குளம் மெல்ல மெல்ல நிறையும். அதுவே விடாது மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அளவுக்கு மேலே குளக்கரை உடைஞ்சு ஏற்கனவே குளத்தில் இருந்த நீரையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். அதே போல் தினமும் வேளைக்கு சாப்பிட்டாதான் உடம்புக்கு சக்தி கிடைக்கும். அதே நேரம் அடிக்கடி சாப்பிட்றதாலேயோ அளவுக்கு அதிகமாக வயிறு புடைக்க சாப்பிட்றதாலேயோ வேலை கெட்ட வேலையில் சாப்பிட்றதாலேயோ ஏற்கனவே இருக்கிற சக்தியும் இழக்க நேரிடும். உதாரணத்துக்கு, கீரை சாப்பிட்டா இரும்பு சத்து கிடைக்கும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு காலம் அளவு எல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு உடனே ரத்தத்தில் இரும்பு சத்தை கூட்டுறேன்னு அளவுக்கு அதிகமாக தேவையற்ற நேரத்தில், குறிப்பாக இரவு நேரத்தில் சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிற்றுப்போக்காகி ஏற்கனவே உள்ள சத்தையும் எடுத்துகிட்டு போகிறதோட உடம்பு சோர்வாகி போகும். பூர்வாசிரமத்தில் என்னுடைய அப்பா இது தொடர்பாக நகைச்சுவையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு வேர்பலா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. வேர்பலா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது, வேர் நம்ம பலா மரத்தின் அடிப்பகுதியில் ஒரு பலாப்பழம் தோன்றும். அது ரொம்ப சுவையாக இருக்கும். கிளையில் காய்க்கிற பலாவை விட 10 மடங்கு சுவையாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அது ரொம்ப அரிது. அது எங்கேயோ அவருக்கு கிடச்சிது. ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை தோளில் வச்சு தூக்கிட்டு வந்தார். வந்தவுடனே அவர் மனைவி கேட்டாங்க, என்னங்க இதுன்னு. வேலையப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அறைக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டார். பூட்டினவர் ஜன்னலை திறந்து அவர் மனைவிட்ட கத்தி, எண்ணெய், தட்டு இதெல்லாம் கொண்டான்னு சொல்லி வாங்கினார். அவருக்கு ஒரு சந்தேகம், எங்கே வெளியில் வச்சு அறுத்து சாப்பிட்டா மனைவியும் கேட்டால் அவளுக்கும் பங்கு கொடுக்கணுமே, நம்மளே முழுசையும் சாப்பிட்ருவோம், அவ்வளோ ஆசை அவருக்கு அது மேலே. சரின்னு சொல்லி ஒன்று ஒன்றா தட்டு, கத்தி எல்லாம் வாங்கி உள்ளே உட்காந்து பலாப்பழத்தை அரிஞ்சு ஒவ்வொரு சுளையாக எடுத்தார். திடீர்னு அவருக்கு ஞாபகம் வந்துச்சு, அடடா நம்ம வீட்டில் தேன் இருக்கே அப்படின்னு சொல்லி மனைவியை கூப்பிட்டு அந்த தேனை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி எடுத்துகிட்டு வான்னு சொன்னார். அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பலாச்சொலையை ஒன்றுன்னா அதில் முக்கி சாப்பிட்டார். நேரம் ஆக ஆக அவர் மனைவிக்கு வெளியிலேருந்து பார்த்து நாக்கில் எச்சி ஊறுது. ஏங்க எனக்கு 2 சொலையாவது தாங்கன்னு கேட்டார். அதெல்லாம் முடியாது, உனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு கால்வாசி பழத்துக்கு மேலே முழுசாக சாப்பிட்டுட்டார். பலாப்பழத்தை இவ்வளோ சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் அவருக்கு கடுமையான வயிற்று வலி வந்துட்டு வயிறு பெருசாக உப்பி போச்சு. என்ன செய்யன்னு தெரில, வலி தாங்க முடியல. கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தவர் அப்படியும் இப்படியும் புரள ஆரம்பிச்சிட்டார். ஐயோ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்துறார். மனைவிக்கு என்ன பண்ணான்னு தெரில. ஏங்க மெல்ல வந்து அந்த கதவு தாழ்பாலை விலக்கி விடுங்க, அப்போ தானே நான் உள்ளே வந்து ஏதாவது பண்ண முடியும்னு சொல்ல தவழ்ந்து வந்து அந்த தாழ்பாலை விளக்குறார். உடனே மனைவி உள்ளே வந்து பார்த்துட்டு, என்னங்க இப்படி தனியாக இவ்வளோ பழத்தை சாப்பிட்டா என்ன ஆகும் சொல்ல கேட்காம எனக்கு கூட தராமல் சாப்பிட்டீங்களேன்னு சொன்னால், இதுவா நேரம், ஏதாவது மருத்துவம் பண்ணி சீக்கிரம் அதை சரி பண்ணதுக்கு பாருன்னு சொன்னார்.
உடனே அவங்க போய் முதல்ல ஓமத்தை தண்ணியில் போட்டு சுட வச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க, அது கேட்கல. கொஞ்சம் சுக்கு கஷாயம் வச்சு கொடுத்தாங்க, அதுவும் கேட்கல. சரி, அவருடைய நண்பர் மருத்துவர் தான், அவரை கூப்பிடுவோம், அவர் வந்து பார்த்தா சரியாகும்னு சொன்னோடனே அவரும் உடனே கிளம்பி வந்துட்டார். வந்தவர் பார்த்துட்டு, சரி இவ்வளோ பலாப்பழத்தை சாப்பிட்லாமாப்பா, சரி பரவாயில்ல சாப்பிட்டேன் இருக்கட்டும்னு சொல்லி ஒரு செரிக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுத்தாரு. அது சாப்பிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. பார்த்தார், சரி ஊசி போட்டுற வேண்டியதான்னு ஊசியும் போட்டுட்டார். ஊசி போட்டும் 1 மணி நேரம் வீட்டிலே இருந்து பார்த்தா ஒன்றும் முடியல. இவர் வலியில் துடிக்கிறாரு, புரள்றார். அவர் சொன்னார், இனிமே அந்த பழம் செரித்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் இனிமே அதை வாந்தி தான் எடுக்கணும், அதனால் வாந்தி எடுத்துருன்னு சொன்னார். இவர் போய் உவேன்னு வாந்தி எடுத்து பார்த்தார், வாந்தி வரல. என்னப்பா என்னாச்சுன்னு கேட்டார் டாக்டர். இல்லை டாக்டர், இன்னும் வாந்தி வரமாட்டேக்கு என்னார். வாந்தி வரலையா? வாய்க்குள்ளே விரலை விட்டு வாந்தி எடியா என்னார். அவர் சொன்னார், முடியாது டாக்டர், முடியாது. ஏன்பான்னு கேட்டார். வாய்க்குள்ளே விரல் விடுறதுக்கு இடம் இருந்ததுன்னா அந்த இடத்துல 2 சொலையை உரிச்சு போட்டிருப்பேனேன்னாராம். இப்படி ஒருத்தர் சாப்பிட்டாருன்னா அவருக்கு அது செரிக்குமா? அதனால கிடைக்கக்கூடிய பலன்கள் எதையாவது அவர் அடைய முடியுமா? எல்லாத்துக்கும் மேலே அவருக்கு வயிற்று வலி வந்து இனி அவர் வாந்தியோ பேதியோ ஆகிதான் அந்த உடம்பு சீரான நிலைக்கே வரணும். எங்கே வரும்? அப்பவும் அது முடியாமல் ரொம்ப சோர்வாகி போய் மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்து சாதாரணமாக உணவு உட்கொள்றதுக்கே இன்னும் 2-3 நாள் கூட பிடிக்கலாம். அதனால் எப்பவுமே நாம் என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், அதை எப்படி சாப்பிடணும். நிறைய பேர் அப்படி கோழி முழுங்கின மாதிரி முழுங்குவாங்க. அப்படி முழுங்கக்கூடாது. நல்லா வாயில் மென்று அந்த உமிழ் நீரோட கரைஞ்சு அது வாயிலே முக்கால்வாசி செரிச்சு போகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அதை வயிற்றுக்குள்ளே தள்ளணும். அப்படியே முழுசாக வயிற்றுக்குள்ளே தள்ளினா வயிறால் அதை முழுசாக செரிக்க முடியாமல் ஒன்று அது உடம்பில் தேங்கி இருந்து விஷமாகி வயிறு உப்பசம், அதுபோல் அமிலத்தன்மை அதிகமாக சுரக்கிறதுனால நெஞ்சு எரிச்சல் முதலிய குறைபாடுகள் வரலாம். இல்லைன்னா அது அப்படியே செரிக்காமல் முழுசாக வெளியில் போய் அந்த சத்துக்கள் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் நமக்கு கிடைக்காமலே போயிடலாம். உணவு சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குதான். அதாவது 1/2 பங்கு தான் உணவு சாப்பிடணுமா. வயிறு எவ்வளோ கொள்ளுமோ அதில் 1/2 பங்கு உணவு, 1/4 பங்கு தண்ணீர், 1/4 பங்கு வெற்றிடம் விடணுமா. இப்படி இடமே இல்லாமல் முழுசாக வயிறு புடைக்க சாப்பிட்டா அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களை இழக்கிறதோடு மட்டும் இல்லை, அதனால நோய் வந்து நாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்புறம் ஒரு நாளைக்கு 3 வேளைன்னா 3 வேளை தான் சாப்பிடணும். சிலர் பார்த்தா 3 வேளைக்கு நடுவில் 30 வேளை சாப்பிட்ருவாங்க. இதைத்தான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின்னு தெய்வப்புலவர் மருந்து அதிகாரத்தில் நமக்கு தெரிவிக்கிறார். அதனால் எவ்வளவு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எல்லாத்துக்கும் மேலே எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து அளவோடு உண்டால் வளமான வாழ்வு வாழலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவா.